விடாமுயற்சி திரைப்படம் பாத்தீங்கன்னா, பொங்கலுக்கு வெளியாவதாக வந்த அறிவிப்பால குட் பேட் அக்லி தள்ளி போகும் அப்படின்னு தெரியுது. அநேகமாக ஏப்ரல் அல்லது மே மாதம் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக அதிக வாய்ப்புகளுமே இருக்கு. இந்த நிலையில சில வாரங்களுக்கு முன்பு எந்தவித முன் அறிவிப்புமே இல்லாமல் விடாமுயற்சி திரைப்படத்துடைய ட்ரீசர் சர்ப்ரைஸாக வெளியாச்சு. இந்த ட்ரீசர்ல தான் விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் விடாமுயற்சி ட்ரீசர் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில நியூ இயரை முன்னிட்டு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியானால் நன்றாக இருக்குமே அப்படின்னு அஜித் சாருடைய ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ புத்தாண்டை முன்னிட்டு பல நடிகர்களுடைய படங்களின் அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. அந்த வகையில அஜித் சார் நடித்து வரும் விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் வெளியானால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுதான் ஏகே ரசிகர்களுடைய விருப்பமாகவுமே இருந்துட்டு இருக்கு. ஜனவரி 10 விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிற நிலையில 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியானால் படத்தின் மீதான ஹைப் மேலும் கூடும். ஏனென்றால் விடாமுயற்சி படத்தை விட குட் பேட் அக்லி படத்தின் மீதுதான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. எனவே அதற்கு ஏற்றாற் போல விடாமுயற்சி படத்துடைய ஹைப்பை உயர்த்த அந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியானால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா படக்குழுவோ அதே பிளான்ல தான் இருக்காங்களாம். சோ ட்ரெய்லருக்கான வேலைகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்காம். கிட்டத்தட்ட அந்த வேலைகள் முடிந்துள்ளதாகவுமே சொல்லப்படுது. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. இது போன்ற அதிசர பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.